ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி வண்டர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சரி த்ரெட்டில் போடலாம். நான் வந்து எப்போ மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து எடுக்கிற லூப்பை ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்போது இதிலேருந்து எடுக்கிற லூப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க செயின் ஸ்டிச்சில் கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ திரும்பவும் பாருங்கள், ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்போது அதிலேருந்து எடுக்கிற லூப்பை பின்னாடி வந்து பேக்கில் ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம இப்படி போட்டுட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடல அப்படின்னா அப்படியே வந்து நம்ம இப்படி போடும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூக்கிக்கும். அதனால் நம்ம இப்படி தான் போடணும். பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இதை வந்து நாட்டட் ஸ்டிச்னும் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து இங்கே நாட் மாதிரி நமக்கு வருது பார்த்திங்களா, இதை வந்து நாட்டட் ஸ்டிச்னும் சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதிலேருந்து எடுக்கிற லூப்பை நம்ம ஆல்ரெடி போட்ட செயின் ஸ்டிச்சில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணும். நான் ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு. எண்ணாட் போட்டுக்கலாம். எப்போவுமே நாட் போட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். வரலன்னா அதுக்கப்புறம் கீழே இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதில் டபுள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச், திரும்ப ஒரு பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச்லாம் வந்து நம்ம அவ்வளோவா வந்து எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். நெக்லைனில் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் வந்து சும்மா வந்து உங்களுக்கு நெக்லைனில் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதில் வந்து சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம வந்து லாங்காக ஒரு லூப் போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்பவும் வந்து பேக்கில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போடணும். இப்போது இதிலேருந்து எடுக்கிற லூப்பை நம்ம வந்து பெரிய லூப்பாக திரும்ப போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடாமல் இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸை ஆட் பண்ணணும். இப்போ வந்து சுகர் பீட்ஸ் வந்து இதில் கொடுத்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் போடுறதுனால குட்டியாக வந்து இங்கே ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ திரும்பவும் பாருங்கள், லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடணும். பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இங்கே வந்து நம்ம லாங்காக வந்து ஒரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா. சுகர் பீட்ஸ் போட்டுட்டு பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு ஸ்டிச் போடணும். இப்படி தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். இப்போ வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.